ஈஸ்டர் என்ற பெயர் கிறிஸ்தவத்துக்குள் எப்படி வந்தது? வரலாற்று செய்திகள். ஈஸ்டர் என்கிற வார்த்தை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாட உண்மையான வார்த்தை அல்ல. பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அர்த்தம் கொள்கின்ற பஸ்கா என்கிற வார்த்தைதான் சரியானதாகும். எபிரேய காலண்டரில் நிசான் மாதம் 15ஆம் நாள் தொடங்கி யூத மக்கள் அனைவரும் தங்கள் முன்னோர்கள் எகிப்தின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை 8 நாட்கள் காலம் காலமாக நினைவு கூர்ந்து வந்தனர். இந்த சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பஸ்கா பலியாக பலியிடப்பட்டார் என்று 1 கொரிந்தியர் 5:7 சொல்கிறது. 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை வென்றதன் மூலமாக இந்த நாள் பாரம்பரியமாக ஈஸ்டர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஈஸ்டர் என்கிற பெயர் காரணம் ஐரோப்பிய மரபுகளில் வேரூன்றி இருக்கிறது. ஈஸ்டர் என்கிற பெயர் வருவதற்கான காரணம், ஈஸ்டர் என்கிற சொல் ஈஸ்ட்ரா அல்லது ஊஸ்ட்ரா என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. ஜெர்மானிய பெண் தெய்வத்தின் ஆங்கிலோ சாக்சன் பெயராகும். பொதுவாக செழிப்பின் அடையாளமான முயல் ஈஸ்டருக்குரிய அடையாளமாக கருதப்படுகிறது. இதை வணங்குவதற்காக ஐரோப்பியாவில் இளவேனிற் காலத்தில் ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்தது. இந்த வழிபாட்டு முறைகள் மிகவும் பயங்கரமாக இருந்து வந்ததாம். ஐரோப்பியாவிற்கு இந்த கிறிஸ்தவம் பரவி மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபோது முயல்கள் மற்றும் முட்டைகளின் கலாச்சார பாரம்பரியங்களையும் ஈஸ்ட்ரா என்கிற பெயரினையும் வைத்துக்கொண்டு அந்நிய தேவர்களுக்கு இவர்கள் செய்து வந்த கலாச்சாரங்கள் அனைத்தையும் கைவிட்டுவிட்டு இந்த பெயரை மட்டும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் வைத்துவிட்டனர். பின்னர் கிபி 325ஆம் ஆண்டு நிசியா என்கிற குழு தங்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஈஸ்டர் பண்டிகையை சட்டபூர்வமாக ஆக்கியது. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாள் இந்த ஈஸ்ட்ரா என்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டு ஈஸ்டர் என்று மாற்றப்பட்டு உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டபடியால் சபைகள் அனைத்தும் இந்த ஈஸ்டர் என்கிற பெயரை நிராகரித்துவிட்டு இந்த நாளின் மிக சரியான பெயராகிய ரிசரெக்ஷன், உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று அழைத்து வருகின்றனர். சரி, நாம் என்ன செய்வது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவத்தின் மைய கருப்பொருளாக இருக்கின்றது. இது இல்லாமல் நம்முடைய விசுவாசம் வீண் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:17 கூறியிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி கிறிஸ்தவத்தின் மையப்பொருளாக இருக்கின்ற இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறை கொண்டாட இதைவிட அற்புதமான காரணம் வேறு என்ன வேண்டும் சொல்லுங்கள்? என்னை கேட்டால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விட இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையை தான் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும். நீங்கள் ஈஸ்டர் என்று அழைத்தாலும் சரி அல்லது மிக சரியாக உயிர்த்தெழுந்த நாள் என்று அழைத்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார், எதற்காக பாடுபட்டார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாட வேண்டும். இயேசுவை இந்த தினத்தில் மட்டுமல்ல, இப்போதும் எப்போதும் கொண்டாட வேண்டும். அதே சமயத்தில் இயேசுவை கொண்டாடினால் மட்டும் போதாது. இயேசு கிறிஸ்து யார், அவர் நமக்காக பாவங்களை எப்படி மன்னித்திருக்கிறார், அவரை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் நமக்கு எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதை மற்ற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டியது, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமையாக இருக்கிறது. கொண்டாடவும் செய்வோம். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்போம். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.